Welcome students, 12th Biozoology, Molecular Genetics Transcription, Unit and Gene படியெடுத்தல் அழகு மற்றும் மரபணு அப்படின்ற டாபிக்மா. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் ஜீன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரீஜன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இன் டிஎன்ஏ டிஃபைன் பை 3 ரீஜன்ஸ். 3 யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பகுதிகள். என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்குவிப்பான், அமைப்பு மரபணு, நிறைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொமோட்டார்னா ஊக்குவிப்பான், அமைப்பு மரபணு ஸ்ட்ரக்சரல் ஜீன், அண்ட் நிறைவின்னு சொல்லக்கூடிய டெர்மினேட்டார். இது மூணும் சேர்ந்தது தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் இன் டிஎன்ஏ அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு ப்ரொமோட்டார். இந்த ப்ரொமோட்டார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா located towards the 5' end of the coding strand. 2 விஷயம் இருக்குமா. ஒரு டிஎன்ஏ அப்படின்னா 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஒன்று வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், இன்னொன்று வந்து கோடிங் ஸ்ட்ராண்ட். 3'லேருந்து 5' நோக்கி இருக்கிற ஸ்ட்ராண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். தமிழில் வார்ப்புரு இலை. என்ன இலை? வார்ப்புரு இலை அல்லது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அப்படின்னா 3'ல் ஆரம்பித்து 5'ல் முடியக்கூடிய டிஎன்ஏ இலைக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், தமிழில் வார்ப்புரு இலை. 5'ல் அதாவது ஆப்போசிட்டில் இன்னொன்று இருக்கும் இல்லையா, 5'ல் ஆரம்பித்து 3'ல் முடிஞ்சால் அதுக்கு பேர் குறியீட்டு இலை அல்லது கோடிங் ஸ்ட்ராண்ட். இது புரிஞ்சிருச்சா? இந்த கோடிங் ஸ்ட்ராண்டோட 5' எண்டில் இருக்கக்கூடியவன் தான் யாருன்னா ஊக்குவிப்பான்னு சொல்லக்கூடிய ப்ரொமோட்டார். It is a DNA sequence that provide binding site for RNA polymerase. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டார் அப்படின்றது வந்து ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ். இந்த இடத்துல தான் யார் பைண்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி இல்லையா, அந்த நொதி இணையறதுக்கான இடத்தை தான் ஊக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குவிப்பான்ங்கிற ப்ரொமோட்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இணையறதுக்கான இடம். புரிஞ்சிருச்சு இல்லையா? The presence of promoter in the transcription unit defines the template and coding strand. இது இருக்கிறதுனால தான் இந்த ரெப்ளிகேஷன்ஸ் படியெடுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இந்த ப்ரொமோட்டார் இருக்கிறதுனால தான் இது வந்து கோடிங் ஸ்ட்ராண்டா அல்லது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா தமிழில் குறியீட்டு இலை அப்படின்னு சொல்கிறோம். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா தமிழில் வார்ப்புரு இலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இதில் உள்ள லைன் பை லைன் நான் சொல்லிடுறேன். அடுத்து டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இந்த டெர்மினேட்டார் ரீஜன்னு சொல்லக்கூடிய நிறைவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், இந்த ரீஜன்ஸில் தான் இதோட எண்டில் 3' எண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டெர்மினேட்டார் அப்படின்ற ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னா குறியீட்டு இலைன்னு சொல்லக்கூடிய கோடிங் ஸ்ட்ராண்டோட 3' எண்டில் இருக்குது. டெர்மினேட்டார் எங்கே இருக்குது? கோடிங் ஸ்ட்ராண்டோட 3' எண்டில் இருக்குது. ப்ரொமோட்டார் எங்கே இருக்குது? கோடிங் ஸ்ட்ராண்டோட 5' எண்டில் இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ 3 பேர் சொல்லியிருக்கோம். ப்ரொமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டார் சொன்னோம். கோடிங் ஸ்ட்ராண்டோட குறியீட்டு இலையோட 5' எண்டில் இருக்கிறவனுக்கு பேர் ப்ரொமோட்டார். அதே கோடிங் ஸ்ட்ராண்டோட 3' எண்டில் இருக்கிறவனுக்கு பேர் டெர்மினேட்டார். இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 3' end of the கோடிங் ஸ்ட்ராண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா டெர்மினேட் ரீஜன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். contains DNA sequences that causes the RNA polymerase to stop transcribing. இதுக்கு என்ன மீனிங்? டெர்மினேட்டார் ரீஜனுக்கு பேரே நிறைவி. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை நிப்பாட்டக்கூடிய பகுதி. ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும்? டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய இடம். டெர்மினேஷனால என்னம்மா முடிவு தானே. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் டெர்மினேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அடிக்கடி வரக்கூடியதுராமா. யூகேரியாட்ஸில்
ப்ரொமோட்டார் ரீஜன்ஸில் அந்த ஊக்குவிப்பான இடத்துல அடினைனும் தைமினும் ரொம்ப அதிகமாக காணப்படும். அந்த இடத்த என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டா பாக்ஸ், டிஏடிஏன்னு. டீனா என்ன தைமின், ஏனா என்ன அடினைன், டீனா தைமின், ஏனா அடினைன். யூகேரியாட்டில் ப்ரொமோட்டார் ஏரியாவில் அடினைன் தைமின், அடினைன் தைமின், அடினைன் தைமின்னு நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். அதனால் அந்த பேருக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாட்டா பாக்ஸுக்கு 2 பேர் சொல்லலாம், அது எந்த ஆர்கானிசத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. யூகேரியாட்டில் இருந்தால் அந்த டாட்டா பாக்ஸ் அடினைன் தைமின் அதிகமாக உள்ள ப்ரொமோட்டார் ஏரியாவுக்கு, யூகேரியாட் ஏரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால், ஒரு யூகேரியாட் ஆர்கானிசத்தில் ப்ரொமோட்டாரில் அடினைனும் தைமினும் அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜென்ரலாக டாட்டா பாக்ஸு, யூகேரியாட்டாக இருந்தால் கோல்பெர்க் காக்னஸ் பாக்ஸ். ஏன் டீச்சர் யூகேரியாட்டில் அந்த ஏரியாவுக்கு பேர் கோல்பெர்க் காக்னஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காக்னஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் கோல்பெர்க் காக்னஸ் பாக்ஸ். இதே ப்ரோகேரியாட்டில் யார் அதை கண்டுபிடிச்சது, இந்த டாட்டா பாக்ஸை வந்து ப்ரோகேரியாட்டில் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தா பிரிப்னோவ் அப்படின்ற சயின்டிஸ்ட். அதனால் ப்ரோகேரியாட்டை பொறுத்தவரையில் அதோட நேம் என்ன, இந்த ப்ரொமோட்டார் ரீஜன்ஸில் அடினைன் தைமின் அதிகமாக இருக்கக்கூடிய டாட்டா பாக்ஸ் பெக்கு ப்ரோகேரியாட்டில் என்ன பேர் அப்படின்னா பிரிப்னோவ் பாக்ஸ். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். இப்போ யூகேரியாட்டை பொறுத்த வரையில் ப்ரொமோட்டார் இல்லாமல் அடிஷ்னலாக என்ஹான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தூண்டிகள் அதிகப்படுத்துபவரும் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? அடுத்து பாருங்கள். இப்போ வந்து ப்ரொமோட்டாரில் ஏடி ரிச் ரீஜன்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு பேர் டாட்டா பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். யூகேரியாட்டாக இருந்தால் அதுக்கு பேர் கோல்பெர்க் காக்னஸ் பாக்ஸ், சயின்டிஸ்ட்டு காக்னஸ் கண்டுபிடிச்சதுனால இதுக்கு இந்த பேர். இதே ப்ரோகேரியாட்டாக இருந்தால் பிரிப்னோவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 2 strands of DNA in the structural gene of transcription unit have opposite polarity. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, டிஎன்ஏனால என்ன தான் ஆப்போசிட் polarity. ஒரு ஸ்டாண்ட் வந்து 3 ப்ரைம்லேருந்து 5 ப்ரைம் நோக்கி இருக்கும், இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் நோக்கி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னாலே, டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் டி, 3னா என்ன ஃபஸ்ட் லெட்டர் டி, THREE 3, டெம்ப்ளேட் TEM அப்படி சொல்கிறோம் இல்லையா, டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னாலே ஆல்வேஸ் 3 ப்ரைம் எண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், 5 ப்ரைம் எண்ட் வந்து முடிஞ்சிருக்கும். 3 ப்ரைம் எண்டில் ஆரம்பித்தா அது என்ன ஸ்டாண்டு, டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, தமிழில் வார்ப்புரு இலை. அப்போ 3 ப்ரைம் டு 5 ப்ரைம் இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோடிங் ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், 5 ப்ரைம் டு 3 ப்ரைம். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னா 3 ப்ரைம்லேருந்து 5 ப்ரைம் இருக்கிறது டெம்ப்ளேட்டு, டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடிங் ஸ்டாண்டுனா 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் இருக்கிறது. ஓகே. DNA dependent RNA polymerase catalyze the polymerization in only one direction. The strand that has the polarity 3 prime to 5 prime act as a template. DNA dependent RNA polymerase என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து கேட்டலைஸ் பண்ணுது, ரியாக்ஷனை தூண்டி வச்சு பாலிமரைசேஷனை நடத்தி வைக்குது. இந்த பாலிமரைசேஷன் எந்த டைரக்ஷனில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா 3 prime டைரக்ஷனில் ஆரம்பித்து 5 prime நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு சொல்லியாச்சு. இன்னொரு ஸ்டாண்டுக்கு பேர் கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லியாச்சு. இதில் வந்து சீக்வன்ஸ் சேமஸ் ஆர்என்ஏ. டிஎன்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, கோடிங் ஸ்டாண்டுன்னு 2 ஸ்டாண்டு இருக்கு இல்லையா. இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்டு எடுத்துக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்னு இருக்குன்னா, கோடிங் ஸ்டாண்டில் என்ன இருக்கும், அடினைனுக்கு ஆப்போசிட்டில் என்னமா இருக்கும், தைமின் இருக்கும். குவானைனுக்கு ஆப்போசிட்டில் சைட்டோசின் இருக்கும். இங்கே சைட்டோசின் இருந்தால் அங்கே குவானைன் இருக்கும், இங்கே அடினைன் இருந்தால் அங்கே தைமின் இருக்கும். இது எல்லாமே DNA to DNA. இது DNA to RNA அப்படின்னா தைமினுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யுராசில் இருக்கும். அண்ட் இஸ் டிஸ்பிளேஸ்டு டூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் டயத்தில் அது என்ன பண்ணும், மாறிக்கிறோம். த ஸ்டாண்ட் இஸ் கால்டு கோடிங் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டாண்டுக்கு பேர் என்ன, கோடிங் ஸ்டாண்டு. ஸ்ட்ரக்சரல் ஜீன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸ்ட்ரக்சரல் ஜீன், அமைப்பு மரபணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்ட்ரான் அப்படின்னா என்ன டீச்சர், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன். சிஸ்ட்ரான்னா என்ன, செயல்படக்கூடிய ஒரு மரபணு, அதுதான் வந்து சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த சிஸ்ட்ரானே 2 டைப்பாக சொல்லலாம், மோனோசிஸ்ட்ரான் அண்ட் பாலிசிஸ்ட்ரான் அப்படின்னு. மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னா யூகேரியாட்டில் இருக்கிறது எல்லாமே மோனோசிஸ்ட்ரானிக். மோனோனா என்ன? சிங்கிள், ஒன்றே ஒன்று. மோனோனா என்ன? ஒன்று. அப்போ ஒரே ஒரு அமைப்பு மரபணு இருந்தால் அதுக்கு பேர் மோனோசிஸ்ட்ரானிக். நிறைய அமைப்பு மரபணு இருந்தால் அதுக்கு பேர் பாலிசிஸ்ட்ரானிக். சிஸ்ட்ரான்னா என்ன? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன். ஓகே, இப்போ யூகேரியாட்டில் என்ன சொன்னேன்? மோனோசிஸ்ட்ரான்னு சொல்லியிருக்கேன். ஒரு எம்ஆர்என்ஏ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு ஜீனை தான் வந்து என்கோட் பண்ணும். அப்போ ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோட்டீனை மட்டும்தான் உருவாக்கும். ஒரே ஒரு ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கான ஜீன் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மோனோசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏ தூதுவர் ஆர்என்ஏவை தான் உருவாக்கும். ஒரே ஒரு அமைப்பு மரபணு தான் இருக்குது. அந்த அமைப்பு மரபணு வந்து ஒரு எம்ஆர்என்ஏ, ஒரு தூதுவர் ஆர்என்ஏவை உருவாக்கும். அந்த ஒரு தூதுவர் ஆர்என்ஏ ஒரு புரதத்தை உருவாக்கும். அப்போ யூகேரியாட்னால என்ன சிஸ்ட்ரானிக்? மோனோசிஸ்ட்ரானிக். அடுத்தபடியாக பாருங்கள், ப்ரோகேரியாட். ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடியது பாலிசிஸ்ட்ரானிக். ஏன் டீச்சர் பாலி அப்படின்னு சொல்கிறீங்க? பாலி அப்படின்னா மெனி, நிறைய ஜீன்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. ஓப்ரான்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் ஜீன்ஸ். ஒரே மாதிரியான ஜீன் வந்து ஒரு தொகுப்பாக காணப்பட்டு அந்த ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஓப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்ரான்ங்கிறது 1 மார்க். இங்கே பாருங்கள் இருக்குது ஓப்ரான். இப்போ 2 விதமான ஸ்ட்ரக்சரல் ஜீன் பார்த்துருக்கோம். ஒன்று மோனோசிஸ்ட்ரானிக், இன்னொன்று பாலிசிஸ்ட்ரானிக். மோனோசிஸ்ட்ரானிக்னா ஒன்றே ஒன்று இருந்தால் மோனோசிஸ்ட்ரானிக். எதில் இருக்குது அப்படின்னா யூகேரியாட்ஸ். அடுத்து பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸில் இருக்குது, நிறைய ஜீன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் ஜீன்ஸ், கொத்தாக காணப்படும். அந்த மாதிரி கொத்தா கிளஸ்டராக இருக்கக்கூடிய ரிலேட்டட் ஜீனுக்கு என்ன பேர் அப்படின்னா 1 மார்க் ஓப்ரான். ஒவ்வொன்றும் என்ன பண்ணும்? ஆஃபன் ஃபவுண்ட் இன் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் ஆன் குரோமோசோம். ஒன்று அடுத்தடுத்து இருக்கும், குரோமோசோமில் வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்கும். ஆர் டிரான்ஸ்கிரைப்ட் டுகெதர் டு கிவ் எ சிங்கிள் எம்ஆர்என்ஏ. நிறைய ஜீன் ஒன்று சேர்ந்து ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏவை தருது. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலிசிஸ்ட்ரானிக். இது தனி 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. பிஃபோர் ஸ்டார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எதோட தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டாரோட கூட போய் ஜாயிண்ட் ஆகிரும். ப்ரொமோட்டார்னால் என்ன சொன்னோம் தமிழில்? ஊக்குவிப்பான். ஊக்குவிப்பானோட போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஏ ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீன். பாக்டீரியல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 மேஜர் காம்போனண்ட் இருக்குது. பாக்டீரியல் ப்ரோகேரியாட் இருக்கு இல்லையா? ப்ரோகேரியாட் ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 மேஜர் காம்போனண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று முக்கிய நொதின்னு சொல்லக்கூடிய கோர் என்சைம், இன்னொன்று வந்து சிக்மா யூனிட், சிக்மா சப் யூனிட். 2 விஷயம் இருக்குடாமா. ஒன்று முக்கிய நொதின்னு சொல்லக்கூடிய கோர் என்சைம், இன்னொன்று சிக்மா சப் யூனிட். இந்த கோர் என்சைமில் 3 பேர் இருக்கான். 2 ஆல்ஃபா, பீட்டா, பீட்டா 1, இன்னும் அடிஷ்னலாக 3 பேர் இல்லை, பீட்டா 1, பீட்டா அண்ட் ஆல்ஃபா அண்ட் ஆல்சோ 2 ஆல்ஃபா அப்படின்ற 4 இது காமிச்சிருக்காங்க. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இது எல்லாமே என்ன பண்ணும்? இந்த கோர் என்சைம் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ சிந்தசிஸில் பயன்படும், ஆர்என்ஏவை உருவாக்கும். அடுத்து இந்த சிக்மா சப் யூனிட்டோட வேலை என்ன டீச்சர் அப்படின்னா ப்ரொமோட்டாரோட இடத்த அடையாளம் கண்டுக்கிறது. ரெகக்னைசேஷன் ஆஃப் ப்ரொமோட்டார். இங்கே பாருங்கள், பாக்டீரியல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்என்ஏ பாலிமரேஸில் 2 மேஜர் காம்போனண்ட் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று முக்கிய நொதின்னு சொல்லக்கூடிய கோர் என்சைம், இன்னொருத்தர் வந்து சிக்மா சப் யூனிட். கோர் என்சைமோட வேலை என்னென்னா ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அதுக்கு கோர் என்சைமில் யார் யார் இருக்காங்கன்னா 2 ஆல்பா, பீட்டா, பீட்டா 1 அண்ட் இந்த சிம்பிள் என்னன்னு இப்போ தெளிவாக தெரியல, புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா சப் யூனிட். சிக்மா சப் யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் ஆஃப் ப்ரொமோட்டாரை அடையாளம் காணுதல். ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேரி இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் டிஃப்ரெண்ட் ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓப்பன் அப் த டிஎன்ஏ டு ஃபார்ம் த டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏவை ஓப்பன் பண்ணும். டிஎன்ஏ வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் தானே இருக்கும், ரெண்டுமே வைண்டாகி தானே இருக்கும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் இந்த டிஎன்ஏ 2 டிஎன்ஏ இணைஞ்சிருக்கிறத ஓப்பன் பண்ணுற இடத்த, அந்த இடம் எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு குமிழ் மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனல் பபிள்ஸ் வந்து உருவாகும். இந்த கோர் என்சைம் முக்கிய நொதி
என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அது நகர்ந்து போகும். மூவ் ஹெட் நகர்ந்து போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஆர்என்ஏ உருவாகும். லீவிங் த சிக்மா சப்யூனிட் பிஹைண்ட் அட் ப்ரொமோட்டார் ரீஜன்ஸ். த எண்ட் ஆஃப் த ஜீன் மார்க்டு பை டெர்மினேட்டார் சீக்வன்ஸ் தட் ஃபார்ம் ஹேர்பின் ஸ்ட்ரக்சர். ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி மாறிடும். த சப்கிளாஸ் ஆஃப் டெர்மினேட்டார் ரெக்வயர் எ ரெக்கக்னைசேஷன் ப்ரோட்டீன். அடையாளம் காணக்கூடிய ப்ரோட்டீன் வேணும். யார் அப்படின்னா ரோ என்ன ப்ரோட்டீன் விச் இஸ் நோன் அஸ் ரோ ஃபேக்டர். இதுக்கு பேர் அந்த ஃபேக்டருக்கு பேர் என்னன்னா ரோ ஃபேக்டர் டு ஃபங்க்ஷன். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏவை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி அமைப்பை உருவாக்கிறது. உருவாக்குனதுக்கு அப்புறம் அதாவது படியெடுத்தல் குமிழை உருவாக்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊக்குவிப்பான் பகுதியில் அந்த முக்கிய நொகுதி நகர்ந்து போயிட்டு ஆர்என்ஏவை உற்பத்தி செஞ்சிருச்சு. அடுத்து அந்த சிக்மா சப் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, துணை அலகு இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த ப்ரொமோட்டார் ஊக்குவிப்பான் இடத்துலையே விட்டுட்டு போயிடும். ஆர்என்ஏ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஹேர்பின் பெண்டு மாதிரி கொண்டை ஊசி வளைவு மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு. உருவான உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த கொண்டை ஊசி வளைவு மாதிரி ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்த உடனே அந்த நிகழ்ச்சி என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான செயல்பாட்டிற்கு இந்த ரெகக்னைசேஷன் ப்ரோட்டீன் ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த ப்ரோட்டீன் பேர் என்னன்னு கேட்பாங்க, ரோ ஃபேக்டர். சிஆர் டயக்ராமை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 3 ப்ரைம்லேருந்து 5 ப்ரைம் நோக்கி இருக்கக்கூடியது டெர்மினேட்டார் இல்லை டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். 2 ஸ்டாண்ட் டிஎன்ஏன்னு எடுத்துட்டோம்னா 2 ஸ்டாண்ட் இருக்குது, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், கோடிங் ஸ்டாண்ட். டெம்ப்ளேட் ஸ்டாண்டு நீங்கள் டவுட் வராமல் பார்த்துக்கிறோன்னா டீயில் டெம்ப்ளேட் இருக்குது, 3 ப்ரைமில் 3ல் THREE 3ல் T இருக்குது. 3 ப்ரைமில் ஆரம்பித்தாலே அது என்ன ஸ்டாண்டுனா டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் நோக்கி இருக்கிறது கோடிங் ஸ்டாண்டு. தமிழில் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுனா வார்ப்புரு இலை, கோடிங் ஸ்டாண்டுனா குறியீட்டு இலை. இதில் அப்பர் ஸ்ட்ரீம் லோயர் ஸ்ட்ரீம்னு 2 தான் பிரிக்கலாம். இந்த சைடு உள்ளதை அப்பர் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், இந்த சைடில் உள்ளதை லோயர் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். அப்பர் ஸ்ட்ரீமில் டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் 3 ப்ரைம் எண்ட்லையும் கோடிங் ஸ்டாண்டில் 5 ப்ரைம் எண்ட்லையும் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் ப்ரொமோட்டார். என்ன ஜீன் இருக்குது, ப்ரொமோட்டார். அதே மாதிரி லோயர் ஸ்ட்ரீமில் டெர்மினேட்டார் ஸ்டாண்டில் 5 ப்ரைம் எண்ட்லையும் கோடிங் ஸ்டாண்டில் 3 ப்ரைம் எண்ட்லையும் இருக்கக்கூடியது நிறைவின்னு சொல்லக்கூடிய டெர்மினேட்டார். மிடில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரக்சரல் ஜீன், அமைப்பு ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவ்வளோதாம்மா இந்த டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இது முக்கியமான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த படி எடுத்தல் எவ்வாறு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல்.